லாபமானவைகளை நஷ்டம் என்று எண்ணுகிறார். என்ன என்றாரு? ஆமாம், பிலிப்பியர் நிருபத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னெல்லாம் லாபம் தெரியுமா? ஆமாம், மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்கலன்னா அப்பா பிஸ்னஸ் இருக்குது, பெரும் பணக்காரன் அப்பா. நிறைய பேர் சொல்லுவாங்க பவுலோட பணம், அவங்க அப்பாவுடைய சொத்து வகைரால இந்த உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக அவர் இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். அப்போ அப்பா பிஸ்னஸோட சேரில் நான் உட்காரணும்னா நான் உட்காந்துக்கலாம். அப்பா கள்ளப்பட்டியில் உட்காந்துட்டு எல்லோரையும் போட ஓடான்னு சொன்னா சொல்லலாம். ஆனால் எனக்கு அது வேண்டாம். லாபமானவைகளை நான் என்ன என்றேன்? பேதுருக்கு எந்த கோத்திரம்னே தெரியாது. நான் பென்யமீன் கோத்திரம் தெரியுமா? பேதுரு நான் 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். கமாலியல்கிட்ட நான் கல்வி பயின்றவன். ஆமாம், யூதர்களுடைய சட்டமெல்லாம் அத்துப்படி நான் ஒரு யூதர்னு கமாலியல்கிட்ட கல்வி பயின்றவன்னு சொன்னால் எத்தனையோ வேதபாரகர்களும் எத்தனையோ பரிசேயர்களும் என் காலில் உட்காந்து கற்றுக் கொடுத்துட்டு ஃபீஸ் கொடுத்துட்டு போவாங்க. என்ன கொடுத்துட்டு போவாங்க? ஃபீஸ் கொடுத்துட்டு போவாங்க. கோடி கோடியாக லட்ச லட்சமாக என்னோடய ஞானத்தை வச்சு நான் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் லாபமானவைகள் எவைகளோ? இங்கே நிறைய பேர் இயேசுநாதர்கிட்ட லாபம் பார்க்கலான்னு வந்தாங்க. ஆனால் லெக்கு உள்ளவன் லாபமானதை கிறிஸ்துவுக்காக என்னன்னு எண்ணுவான். அல்லேலூயா. நான் வந்த வரைக்கும் கிறிஸ்து யாரை பயங்கரமாக ஆசீர்வதிச்சார் தெரியுமா? சொத்து வேணாம், ஊர் வேணாம், சொந்தம் வேணாம், சுய நீதி வேணாம். அதனால தான் ஒரு வார்த்தை அங்கே அவர் பதிவு செய்வார். என்ன? நான் எப்படியாவது 9ஆம் வசனத்தில் பாருங்க, கிறிஸ்து எனக்கு வேணும், ஃப்ரெண்டு வேணாம், ஊர் வேணாம், கோத்திரம் வேணாம். ஆமாம், எங்கள் யூத இனம் எங்களை அடித்து விரட்டலாம், எனக்கு எது இருக்கோ இல்லையோ, ஜாதிக்கார விரட்டலாம், நீ இயேசுக்கிட்ட போயிட்டேன்னு சொல்லலாம், எல்லாரும் விரட்டினாலும் நான் ஒன்று மட்டும் ஆதாயப்படுத்திக்கிறேன், கிறிஸ்துவ ஆதாயப்படுத்தும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. கிறிஸ்துவ நான் சொன்னதுக்காக தானே சொல்கிறீங்க? ஆமாம், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் போனாலும் பரவாயில்ல, யாரை ஆதாயப்படுத்தணும்? இயேசு எனக்கு நண்பன். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ இயேசுவை நண்பனை உண்மையாக வச்சுருக்கவனுக்கு இந்த உலகம் கண்டிப்பாக பகையை பரிசாக கொடுக்கும். அதுதான் சரியான பாதையாக இருக்கும். எல்லாத்தையும் நான் வெறுக்கிறேன். லெக்கை நோக்கி ஓடுறவன் சொத்து பத்து எல்லாத்தையும் தூக்கி எறிகிறான். லாபமானவைகளை என்ன நினைக்கிறான்? நஷ்டம் என்று. அவர் பார்க்குறாரு, இது கூட என் லெக்கை தடுத்துருமோ, இது கூட என் லெக்கை என்ன செஞ்சிருமோ? அப்போ பாருங்க, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல். அப்படின்னா என்ன? யூதர்கள் சொன்னாங்க இயேசுக்கிட்ட, எங்களுக்கு ஆபிரகாமை தெரியும், மோசேவை தெரியும், மோசே கொடுத்த பலி தெரியும், நீ யாரு? சுய நீதி இயேசுவை நெஞ்சில் குத்தி கிழிச்சிடும். சுய நீதி இயேசுவினுடைய செய்தியவே தூக்கி கால் கீழே மிதிச்சிடும். சுய நீதி உடையவனோட தேவன் பேசவே முடியும். எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் தான் பெரிய டிவியில் பிரசங்க கேட்குறவங்களாச்சே. இப்படிப்பட்டவங்களோட தேவன் பேச முடியாது. தேவ வார்த்தையை நம்புகிறவன் தேவ நீதியை நம்புறவன். அல்லேலூயா. தேவ நீதி. அதனால தான் சுய நீதியை வச்சுக்கிட்டு தேவன்கிட்ட போனோம்னா ஒன்றுத்துக்கு வேலைக்கு ஆகாது. சுயநீதினா, ஆண்டவரே காணிக்கை இந்த மாதம் கரெக்டாக போட்டு, ஆண்டவரே ஆமாம் ஆராதனைக்கு கரெக்டாக 8:55 வந்துட்டேன், 7:55 நீங்கள் பாருங்கள், வாட்சை கரெக்டாக பாருங்கள், நான் ஓடி வந்துட்டேன். இதெல்லாம் என்ன நீதி? இந்த சுயநீதியை வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது. ஆனால் 90-100 வயசாகும் போதும் ஆண்டவரை நீர் எனக்கு செய்ய வல்லவர்னு சொல்கிறவன் ஆபிரகாம், அவன் தேவநீதி. அல்லேலூயா. அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறார், விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி. அதனால தான் சுயநீதி உடையவன் கோட்பாடோட சர்ச்சுக்குள்ளே வருவான். இப்படி தான் கை தட்டுவேன், இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் உட்காருவேன், இப்படி தான் நிற்பேன், இப்படி தான் எந்திரிப்பேன். அதில் சாமியார் சொல்லுவார், உட்காருவோமாக, எந்திரிப்போமாக, திரும்புவோமாக, நடப்போமாக. இதெல்லாம் என்ன நீதி? ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அவன் அப்படியே இருப்பான். திடீர்னு பார்த்தா ரதத்தில் கொண்டு போயிட்டே இருப்பார். அப்போ இங்கே தெரியுதா? சுயநீதி இல்லை, அது எல்லாத்தையும் காலில் போட்டேன், சர்டிஃபிகேட்டை கீழே போட்டேன், எல்லாத்தையும் தூக்கிட்டேன், எல்லாத்தையும் எனக்கு எதெல்லாம் லாபமோ, ஏன்னா ஒரு லெக் இருக்கு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? அதை நான் குப்பையுமா என்றேன். என்ன என்றாராம்? 11ஆம் வசனத்தில் பாருங்க. அப்போ அவங்க அப்பாவோட சொத்து குப்பை, அவங்க குடும்பத்தில் கிடைச்ச மேன்மை குப்பை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டு சபை குப்பைக்குள்ளே போய் கிண்டிக்கிட்டு இருக்கு. குப்பைக்குள்ளே கிண்டிட்டு உள்ள தங்கம் கிடக்கா, உள்ள பவுல் போட்ட குப்பை தொட்டியில் ஏதாவது கிடக்கா, பவுல் அப்பாவோட சொத்து பத்திரம் கிடக்கா. ஏன்னா குப்பையை தான் இன்னைக்கு யார் பவுல் என்ன பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் இன்னைக்கு நிறைய பிரசங்கம் குப்பையை தான் பேசிட்டு இருக்கான். ராஜ்யத்தை தேடுங்க, இதெல்லாம் கர்த்தர் தருவார். அல்லேலூயா.
நான் ஒன்றும் ஜிப்பா போட்டுட்டு தாடி வளர்த்த பிரசங்கியார் இல்லை. நான் சொல்றதை நல்லா கேளுங்க. இயேசுவுக்காக குப்பைன்னு தோன்றுனா இந்த குப்பையெல்லாம் நம்ம காலுக்கு கீழே வந்து சேரும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பர்னபா வித்த சொத்தோட மதிப்பு எத்தனை கோடி இருக்கும்? கையில் கொடுத்து ஜோம் பண்ணிட்டு போகல, பேதுருவோட காலில் வச்சுருப்பேன். ஏன்னா அவங்கெல்லாம் அதை என்ன நினச்சாங்க? குப்பை. நம்மளால் எடுத்து காசு கிடச்சோன்னு எடுத்து தொட்டு கும்பிட்டுக்கிறான், கீழே விழுந்துருச்சு காசு எடுத்து. இவனுக்கு காசு தான் சாமி, ஏன்னா வந்தது அங்கேருந்து. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக வாழ்கிறவன் லாபமானவைகளை எப்படி நின்றானா? குப்பை குப்பை குப்பை. அதான் ஒரு மீட்டிங்கில் பார்த்த பவுலோட குப்பையை தான் இன்றைக்கி நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க ஞாயிற்றுக்கிழமை. பவுல் விட்ட குப்பை. பவுல் விட்ட குப்பையில் ஒன்று சொல்லவா? கலாத்தியர் 1:15, 16, 17 3 வசனங்களை பாருங்கள். கலாத்தியர் 1: அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். பார்த்தீங்களா? நீங்கள் சொல்லுவீங்க தமஸ்குக்கு போகும்போது தான் இயேசு பவுல் அழைத்தார்னு. அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போதே, உலக தோற்றத்துக்கு முன்னே பவுல் இந்த நேரத்தில் ரட்சிக்கப்படணும்னு முடிவு பண்ணி, ஆமாம், இந்த தம்பிங்களெல்லாம் எப்படி கர்த்தர் அழைச்சார் தெரியுமா? அவங்க அம்மா வயிற்றில் பிறக்கிறதுக்கு முன்னே. அதுதான் பவுல் கண்டுபிடிச்சார். தாயின் வயிற்றில் இருப்பதற்கு முன்னே என்னை பிரித்தெடுத்த தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது நான் எங்கள் அம்மாட்டையும் போல எங்கள் அப்பாட்டையும் போல மாம்சத்தோடும் போல. இவங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறேன். எப்போ எடுப்பீங்க? எங்கள் வீட்டுக்காரன்ட்ட கேட்டுட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறேன். குப்பைன்னு தூக்கி போட்டவன் யார்கிட்டையும் கேட்க மாட்டான், கிறிஸ்துவ ஆதாயப்படுத்துவேன். அங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணலை. யோசனை பண்ணிவிட்டு, அப்பாப்பா நான் இந்த தமஸ்குவுக்கு போகும்போது கடவுள் என்னை தொட்டுட்டார், ஊழியத்துக்கு போகிறேன். டே பேசாமல் அந்த பிஸ்னஸை பாரு, பேசாமல் நான் உனக்கு சம்பாரித்து வச்சுருக்கேன், உட்கார்றாங்க. அப்பாவோடும் அம்மாவோடும் சொந்தத்தோடும் பந்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் அப்போஸ்தலர்கிட்ட கூட போகாமல் அரபு தேசத்துக்கு போய் ஊழியம் செஞ்சேன்னு சொல்கிறாரியா? அல்லேலூயா, அல்லேலூயா. உறவுகளை கூட குப்பேன்னு எண்ணுனா மட்டும்தான் லெக்க பிடிக்க முடியும். ராமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், உறவுகளை மேன்மேன்னு நினச்சவங்கெல்லாம் கடைசியில் ரொம்ப மாட்டிக்கிறாங்க, ரொம்ப டிபெண்டன்ட் லைஃபு. அதனால தான் தெரிஞ்சுக்கிறோம், லாபமானவைகளை நஷ்டம் என்று எண்ணி பந்தய பொருளை நோக்கி ஓடுகிறார். ரெண்டாவது, இந்த உறவுகள், ஐயோ இவங்க இல்லைன்னா நான் செத்து போயிடுவேனோ, நீ சாவே மாட்டேன், இயேசு இருக்கார். ராமேன்னு சொல்லுங்களேன். அதனால தான் புறஜாதிகள்கிட்ட போய் யோசனை பண்ணக்கூடாது. உங்கள் சொந்த பந்தங்கள் புறஜாதியாக இருந்தால் அவங்ககிட்ட போய் டிக்ளரேஷன் பண்ணக்கூடாது. மாம்சத்தோட இரத்தத்தோட யூத குலத்தை சேர்ந்த பவுல் சொந்தக்காரங்க கிட்டே அவர் போகலை. ஏன் போகலைன்னா அதை என்ன நினைட்டாரு? குப்பை. அது என்னது? ஆனால் இங்கே வந்தவங்கெல்லாம் எங்களுக்கு சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது, எங்களுக்கு அவங்களுக்கு கூட ஒரு தொடர்பு இருக்குது. அங்கே அப்படியே நான் சொல்கிறேன், அவங்களுக்கு முன்னவே எனக்கு இயேசுவோட தொடர்பு இருக்குது. தாயின் கருவிலே நம்மை முன்குறித்தவர், நம்மை பேர் சொல்லி அழைத்தவர், நம்மை ரட்சித்தவர். எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்குறீங்க? அப்போ தெரியுதா பவுலால் எப்படி பந்தய பொருளை பிடிக்க முடிஞ்சு? ஐயோ லாபம், ஐயோ இவங்களோட சேர்ந்தா அந்த ஒரு அரை ஏக்கர் கிடைக்குமே, ஐயோ எங்கள் சொந்த சொத்தில் ஒரு பங்கு இருக்கு, ஐயோ அதெல்லாம் எப்படி விட முடியும்? இந்த விட முடியும்னு போயிட்டோம்னா போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. அது எனக்கு வேண்டாம்யா, இயேசு எனக்கு போதும்யா, அவ்வளோதான். அது எனக்கு வேணாம், இயேசு எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் வாழ பழைக்கிறீங்க. ஏன் தெரியுமா? பின்பகுதியில் நீங்கள் பாருங்களேன், அந்த 16வது வசனம் 3:16 நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, லெக்கை நோக்கி தொடராமல் நாம் வேறொரு பகுதியில் போனோம்னா என்ன பிரச்சனை வருது? 15ஆம் வசனத்தில், ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்கணும். எந்த சிந்தையாக இருக்கணுமா? எந்த சிந்தை தெரியுமா? அதெல்லாம் நான் படிச்சுட்டேன். இந்த தம்பிகளை கேட்டு பாருங்கள், எக்ஸாம் வரும்போது படிச்சுட்டேன், நல்லா படிச்சுட்டேன், இன்னும் நல்லா படிச்சுட்டேன். படித்து என்ன படித்தேன்? அது ரிசல்ட் வரும்போது பார்த்தா 220 மார்க் வருது. ஆனால் நல்லா படித்தவன் இந்த எக்ஸாம் கால் வாசல் இருப்பான், படிச்சியா? படிச்சிருக்கேன். என்னவா? படிச்சிருக்கேன். எப்படி எழுதிடுவியா? எழுதிடுவேன். கடைசியில் எக்ஸாம் எழுதிட்டு வருவான், 100 பார்ப்போம். என்னவா? பார்ப்போம். ஆனால் இந்த இப்போ தான் நேற்று தான் புத்தகத்தை எடுத்துருப்பான், நைட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு 100 மார்க் வாங்கிடுவேன். என்னவா? 100 மார்க். நீ 100 மார்க் வாங்க முடியாது. அவர் சொல்கிறாரு, அத்தனை சபையை ஆரம்பித்த மனுஷன் சொல்கிறாரு, லெக்க போய் பிடிக்கணும்யா,
எப்படியாவது பிடிக்கலையா? அத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறவர் சொல்கிறாரு, எப்படியாவது பரலோகம் போயிடணுமையா, எப்படியாவது ஏசப்பாட்ட ஒரு மெடல் வாங்கிடணுமையா அப்படின்னு சொல்கிறார். இந்த சிந்தை இருக்கணும். இன்னும் செய்யணும், இன்னும் செய்யணும், இன்னும் ஓடணும், இன்னும் அசையணும், இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும். அப்படி இல்லாமல், அந்த சிந்தையாக இல்லாமல் வேறு சிந்தையாக இருந்தால் இயேசுநாதர் வந்து காதில் பேசுவார், நீ 10 பவுன் நகைக்காகத்தானே சர்ச்சுக்கு வந்த, இந்த வச்சுக்க, அப்படியேப்பா. நீ இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு தானே சபைக்கு வந்த, நடக்கும், கண்டிப்பாக உனக்கு நடக்கும். நீ எதுக்கு சர்ச்சுக்கு வந்த? வேறே சிந்தையாக இருந்தால் கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீ வேறே சிந்தையாலமா சர்ச்சுக்கு வர்ற, நீ பந்தய பொருளுக்காக வந்த மாதிரி தெரியலையே, கர்த்தரே வெளிப்படுத்திடுவார். நான் இதுக்கு தான் வந்தேன். நம்ம வெளிப்படுத்த வேணாம். யாரை வெளிப்படுத்துவாரா? கர்த்தரை வெளிப்படுத்த. அதனால தான் லாபமானவைகளை நஷ்டம் என்று எண்ணுங்கள். குப்பையுமா எண்ணணும். எப்படி எண்ணணும்? ஆமாம், நஷ்டம்னு விட்டுறணும். அதை நான் கூட சில நேரம் நாங்கள் விட்டோம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நான் விட்டோன்னு பேசுகிறேன்னா நான் என்னவா எண்ணலை சொல்லுங்கள்? படிப்பை விட்டோம், அதை விட்டோம், இதை விட்டோம். ஆண்டவரை எல்லாம் கையை வைத்து சொல்லுங்கள், குப்பையை கிளறாமல் இருக்க உதவி செய்யுங்க. அதனால் இனிமேல் பிரசங்கத்தில் விட்டோம்னு சொல்லக்கூடாது, அது ஒரு குப்பை. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். அவர் விட்டுட்டு வந்ததை விட நீ விட்ட குப்பை. சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம், என்னது குப்பை? அந்த குப்பையை மூணாவது அவர் செஞ்ச காரியம், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. 12 வசனத்தில் பாருங்கள், நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. என்னவா? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? எல்லாரும் சொல்லுங்கள், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி. ஒரு தடவை சத்தமாக சொல்லிருங்களேன், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அது எப்படி தெரியுமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா சர்ச்சுக்கு போகணுமே, பாஸ்ட் வேற கேட்பாரு, தூங்க முடியலையே. இவன் இல்லை, ஆசையா என் ஆசையெல்லாம். இங்கேருந்து தான் வந்துச்சு அந்த பாட்டு. ஏசுதானே. கொரோனாவில் தான் செத்தார், ஆனால் பரலோகம் போயிட்டார். கொரோனாவில் தான் செத்தார் பாஸ்டர் KS வில்சன். ஆனால் அப்படியே மேலே போய் பாடியிருப்பார் ஏசுநாதருக்கு முன்னாடி, என்ன ஆசையெல்லாம். ஆனால் இங்கே சொல்லிட்டான் பாஸ்டர் KS வில்சன் கொரோனாவில் செத்துட்டாருன்னு. ஆனால் கொரோனா தான் அவருக்கு நேரமாக இருந்திருக்கு. ஆனால் போய் சேர்ந்தது என்னமோ ராஜாவுடைய வீட்டுக்குள்ளே. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதாவது வேலைக்கு போகும்போது திங்கக்கிழமை காலையில் போடுற மேக்கப்பும் ஒரு முகத்தில் இருக்க சந்தோஷமும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது இல்லையே. ஏன்? இவங்க ஆசையா தொடரல. ஆனால் பவுல் மட்டும் எப்படி தொடர்ந்தாரு? ஆமாம், நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை குளிக்கிறதே கிடையாது, ஏன்னா சர்ச்சுக்கு தானே போகிறோம். நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை சட்டையை தேய்க்கிறதே கிடையாது, ஏன்னா சர்ச்சுக்கு தானே போகிறோம். நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை அந்த பழைய சட்டை இருக்க எடுத்து போடு, ஆசையா தொடருகிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம 3 காரியத்தை சொன்னேன்னா எத்தனை காரியம் சொன்னேன்? ஆமாம், கவனிச்சிங்களா? வீட்டில் போங்க, உங்கள் பைபிளில் இருக்குது. நான் பைபிள் தான் உங்களுக்கு ஆதாரமாக கொடுத்துருக்கேன். அதனால் ஆசையாக தொடரணும். இப்போ கேட்டு பாருங்கள், எதுக்கு உங்களை ஆண்டவர் பிடிச்சாரு? என்னையவோ பிடிச்சாரு, எதுக்குன்னே தெரியலையே பாஸ்டர். 90 வயசில் கேளுங்க, எதுக்கு என்ன பிடிச்சார்? எதுக்குன்னே தெரியலையே. 101 வயசில் கேளுங்க, எதுக்கு என்ன பிடிச்ச? என்னன்னே தெரியலையப்பா, எதுக்கு நான் வந்தேனே தெரியலையப்பா. அப்போ எதுக்கு பிடிச்சாருன்னா புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா. அல்லேலூயா. எதுக்கு பிடிச்சாருன்னா நம்மளை மாதிரி ஆட்களுக்கு இயேசுவை சொல்ல. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ இங்கே எதுக்கு பிடிச்சாருன்னே தெரில. எதுக்கு பிரதருக்கு ஸ்கூலில் வேலைக்கு போகிறீங்க? எதுக்குன்னு தெரியல, போகிறேன். அடுத்த மாதம் சீட்டை கழித்து வீட்டில் உட்காரான்றான். அதில் வேறு அடிக்கடி மீட்டிங் போட்டு கேட்குறான், எத்தனை யூனிட் நடத்தியிருக்கீங்க சார்? சொல்லுங்கள், எத்தனை லெசன் நடத்தியிருக்கீங்க? ஏன் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க? ஃபாஸ்ட்டாக போங்க, கரெக்டாக முடிக்கணுமா இல்லையா? நீங்கள் என்ன லீவ் அடிக்கடி போடுறீங்க? உலக மனுஷன் எப்படி சொல்கிறான்? ஆண்டவர் மேலேருந்து பார்க்குறாரு. உன்னை எதுக்கு மகளை பிடிச்சேன்? உன்னை சுற்றி அழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க மக்கள். உன்னோட 1000 மணி நேரம் பேசின ஒரு ஆளுக்கு ஏசுனா யாருன்னே தெரியல. ஒரு நேரம் சொல்லு, ஃபோனில் காதில் வைக்கிறதே குறைஞ்சிடும். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அமெரிக்காவிலேருந்து 4 மணி நேரம் பேசினான். ஏசுன்னு சொன்னேன், ஃபோனை வச்சான், இன்ன வரைக்கும் பேசலை. அன்னைக்கு நிப்பாட்டினது தான். என்ன இயேசுவை பற்றி சொல்கிறான், மதம் மாத்துறான், அப்படியே நிப்பாட்டிக்கிட்டான். நல்லா கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆனால் நியாய தீர்ப்பில் அந்த ஃப்ரெண்டு அங்கே நிற்கும்போது நான் சொல்லுவேன், உனக்கு இயேசுவை பற்றி சொன்னேன்லடா,
உனக்கு இயேசுவை பற்றி சொன்னேன்லடா, என்ன சொல்கிறது என் கடமை. சொல்லும்போது ரத்த பழிக்கு நாங்கள் நீங்களாகிறோம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பந்தய பொருளை இயேசுநாதர் கொடுக்க போகிறார். ஒன்று சொல்லவா, இயேசுநாதர் தான் எல்லாருக்கும் பரிசு பொருள் கொடுப்பார். எல்லா மக்களுக்கும் அவர் தான் கழுத்து அந்த பந்தய பொருளை போட போகிறார். வேறு யார் கேப்ரியல் போட போகிறதில்ல. நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருக்கலாம். அதனால தான் இதை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொண்டு ஆசையாக தொடரணும். ஆமாம், இங்கே காலையில் 7:15 மணிக்கெலாம் நாங்கள் ஜெபத்தை தொடங்கிடுவோம். நீங்கள் ஆசையாக வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஏன் 8:15 வர்றீங்க சொல்லுங்கள்? என்ன, நம்ம முன்னோர்கள் 4 மணி நேரம் ஆராதித்து சாம்பாரும் சோறும் தின்னுட்டு போன கதையெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? என்னது, சாம்பார் சோறுலாம் திண்டுட்டு வீட்டுக்கு போனது, ஞாயிற்றுக்கிழமை இங்கேயே விளாண்டது, அதெல்லாம் பழசு பிரதர். அதெல்லாம் பேசாதீங்க நீங்கள். இப்போ எல்லாம் சாம்பார்லாம் வைக்க முடியுமா? ஆனால் பொன்முடி பாஸ்டருடைய குடும்பம் அப்படியே முந்தின நாள் நைட்டு வரும் பாருங்க, 100 ரூபாய்க்கு கத்திரிக்காயும் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நடந்து இங்கே வந்து செட்டில் ஆயிடுவாங்க. காலையில் உட்காந்து குழம்பெல்லாம் ஆக்கி, ஆமாம், எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ஆண்டவருக்காக செஞ்சவங்களை ஆண்டவர் மறக்கிறதே இல்லை. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். ஆசையாக தொடரணும். எப்படி தொடரணும்? எதுக்கு தொடரணும்? எதுக்கு பிடிக்கப்பட்ட அவரை ஆராதிக்கிற ஜனம், அவரை உயர்த்துகிற ஜனம். அந்த காலத்துலலாம் பஸ் ஏறி ஆராதிச்சாங்க. அப்படி வந்தவங்களா இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதி கேட்டோம். ஆனால் கரெக்டாக வரணும், கரெக்டாக வந்து ஆண்டவர் ஆராதிக்கணும்.